பிரியா, இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் இவளை 2வது கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். இப்ப புரியுதா? பார்த்தல, எவனோ கடையில ஒருத்த வேலை பாக்குறவ நைட் டைம் வீட்ல வந்து இவ கூட பேசிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா இருட்டு நேரத்துல வந்து இவகிட்ட உருட்டுன்னு உருட்டிட்டு இருப்பான். இவ கையில ஒரு உருட்டுக்கட்டை எடுத்து அவன் மண்டைய உடைக்காம பொறுமையா நின்னு கேட்டுட்டு இருக்கா. இதுவே ஒரு புருஷன் ஒரு துணை இருந்தா கண்டவங்களா வீட்டுக்குள்ள வருவாங்களா? இதையே இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே தெரியல. இதுக்காக தான் இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஒரு பெத்த தாயா நான் துடிச்சிட்டு இருக்கேன். போதும், நிறுத்துறியாமா? இப்ப எதுக்காக நீங்க வந்திருக்க? அதன கையில பையோட வந்திருக்க? இனிமே இதான் என் வீடு. என்ன உன் வீடா? ஆமா. இனி நான் உன்னையும் என் பேத்தி நிலாவையும் விட்டு நான் எங்கேயும் போறதா இல்ல. இந்த உரிமை உனக்கு யார் கொடுத்தா? நான் உன வீட்ல எல்லாம் சேர்க்கறதா இல்ல. நீ கிளம்பு, போ. போமா. பார் விஜி, என்ன நீ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினாலும் சரி, நான் வீட்டு வாசல்ல ஒரு ஓரமா உட்கார்ந்திருப்பேன். நீ அப்படியே அங்க இருந்து துரத்தணும்னு நினைச்சனா ரோட்டு ஓரத்துல ஒரு மூலையில உட்கார்ந்திருப்பேன். ஆனா நான் இங்க இருந்து வேற எங்கேயும் போக மாட்டேன், இது சத்தியம். நான் நிம்மதியா இருக்கிறதே உனக்கு பிடிக்காதா? வேலை செய்யற இடத்துலதான் நிம்மதியே இல்லாம பண்ணிட்ட. சரி, நான் நிம்மதியா இருக்கிற ஒரே ஒரு இடம் இதுதான். இங்கேயும் வந்துட்டு என் நிம்மதியை கெடுக்கிறதுல இருக்க. அதுல என்னமா உனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம்? இங்க பாரு, என் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. ஆனா உன்னை கொடுமைப்படுத்தின அந்த ராட்சசியோட வீட்டுல இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். எனக்கு நீதான் முக்கியம், என் பேத்தி நிலாதான் முக்கியம், அவ்வளவுதான். விஜி, நான் சொல்றேன்னு கோச்சிக்காத. அம்மா இங்கேயே இருக்கட்டும். பிரியா, முறைக்காத விஜி. பாப்பாவுக்கு துணையாவும் உனக்கு ஆறுதலாவும் அம்மா இருப்பாங்கல்ல. ஐயோ பிரியா, உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு யாருமே வேண்டான்னு சொல்லி நான் ஒதுங்கி இருக்கேன். இதுல இவங்க திடீர்னு இப்படி எதுக்கு என்கிட்ட ஒட்டிட்டு வராங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இது என் மேல இருக்கிற அக்கறை மாதிரி தெரியல. ஏதோ என் உயிரை சாவடிக்கிற மாதிரியே இருக்கு. அதான் சொன்னேனே, நீ என் மனச கஷ்டப்படுத்தணும்னு என்னென்னமோ பேசுற. எவ்வளவு வேணாலும் பேசிக்கோ. ஆனா அதையெல்லாம் வச்சு நான் இங்க இருந்து போயிடுவேன்னு மட்டும் கனவுல கூட நினைச்சிடாதம்மா. கண்டிப்பா போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். பாட்டி, நிலா, நீங்க பேசுனதெல்லாம் உள்ளே கேட்டுச்சுமா. பாட்டி இங்கே இருக்கட்டுமா, ப்ளீஸ்மா. நிலா, நீ உள்ள போ. மா ப்ளீஸ்மா, எனக்காகமா. நான் எது கேட்டாலும் நீ ஓகே சொல்லுவல்ல, அந்த மாதிரி இதுக்கும் ஓகே சொல்லுமா. இனிமே பாட்டி இங்கே இருக்கட்டுமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா. பாட்டி, நீங்க இங்கே இருங்க, அம்மா உன்னை ஓகே சொல்ல வச்சிடுறேன். அவ ஓகே சொல்லலனாலும் நான் இங்கதான் என் செல்லக்குட்டி பேத்தியோட இருப்பேன். அம்மா, விஜி என்னதான் கோவப்பட்டாலும் 1 நாள் 2 நாள் தாமா. அதுக்கப்புறம் சகஜமாயிடுவான். ஏதாவது கோவமா பேசிட்டான்னு பையன் எடுத்துக்கிட்டு போயிடாதீங்க. வாய்ப்பே இல்லம்மா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவ என்ன கொலையே பண்ணா கூட நான் இங்கதான் இருப்பேன். ஜாலி 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 பாட்டி. தொங்கும்.